தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நீச்ச கிரகம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய பலன்கள் இல்லாமல் செஞ்சிடும், அல்லது எதிர்மாறான அல்லது நம்மளை தலை குனிய வைக்கக்கூடிய இழிவான செயல்களை செய்ய வச்சிரும், அல்லது அந்த கிரகத்தினுடைய தன்மையை நமக்கு கிடைக்காம போயிடும். இப்படி நிறைய வீடியோக்களில் நிறைய ஜோதிடர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பொருந்துது, அது ஒரு பொது பலன்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அதற்காக அந்த பலனை அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது முரண்பான தகவலை கொடுக்கும். அப்படி ஒரு கிரகம் பொதுவாக நீச்சமாயிடுச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட புரிதல்களை கொண்ட வீடியோ தான் இது. இதை ஒரு சில உதாரணங்களோடு பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் எளிமையாக புரியும். இப்போது நீச்ச கிரகம் செய்யும் வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஃபஸ்ட்டு அந்த கிரகத்தின் காரகத்துவம் அடிபட்டு போகும். அதாவது அதோட எதிர்பார்ப்பு இருக்காது, அல்லது அதில் ரொம்ப கடைநிலை அல்லது கீழ்நிலை வேலையை செஞ்சு கொடுக்கும். இப்போ புதன் நீச்சமானதுன்னா ஃபஸ்ட்டு புத்தி நுணுக்கம், அந்த புத்திசாலித்தனம் இருக்காது. அதே அந்த கிரகம் நீச்சம் பங்கமாகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது முதல்ல அந்தளவுக்கு புத்தி சுவாதீனம், சாதுரியம், புத்தி கூர்மை இது இல்லைனாலும் வயது ஏற ஏற அந்த நிலை மாறி புத்தி சாமர்த்தியம், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை இது எல்லாமே அதிகரிச்சிடும். ஏன்னா நீச்ச பங்கம் ஆகுறதுனால முதல்ல நீச்சத்துக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு சிறு வயதுகளில் பின்னாளில் அது உச்ச கிரகத்திற்கு அல்லது ஆட்சி கிரகத்திற்கு உண்டான பலனை செய்யும். அது நீச்ச பங்கம் ஆகணும். அதே நேரத்தில் அந்த மகாதசை சம்பந்தப்பட்ட மகாதசை, அந்த கிரகங்களுடைய மகாதசை வரும்பொழுது முதல்ல ஒரு 10 வருஷ தசை அப்படின்னு சொன்னால், அல்லது 15 வருஷ தசை அப்படின்னு சொன்னால் 15 வருஷ தசை வராது, 16 வருஷம், 19 வருஷம், 17 வருஷம் இப்படி வரும் ஒவ்வொரு கிரகத்திற்கு. அப்போது அந்த கிரகத்தில் முதல் பாதி நீச்சத்திற்கு உண்டான பலனை செஞ்சு, நீச்சமாக இருந்தால் அந்த என்ன பலன் தருமோ அதை தந்துட்டு அதுக்கப்புறம் அது ஆட்சி பெற்ற பலனோ அல்லது உச்ச பலனையோ எடுத்து தரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். கடக லக்னம், புதன் இங்கே நீச்சம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதை எடுத்தது காரணம், அதே பக்கத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. இப்போது இதில் நம்ம எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த புதன் நீச்ச பங்கமாகுது. ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சுன்னா அதே வீட்டில் வேறு ஒரு கிரகம் உச்சமானாலோ அல்லது அந்த வீட்டின் அதிபதி அதே இடத்துல இருந்தாலோ, அதாவது அந்த இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் ஏதேனும் இருந்தாலோ, அந்த கிரகம் கிட்டத்தட்ட ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை பெற்றாலோ இது நீச்ச பங்கமாகுது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் நீச்ச பங்கமாகுது. அது ராஜயோகத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சேர்க்கை பெற்ற கிரகம் எந்த கிரகம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலன் மாறும். இப்போ இந்த கிரகத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீச்சமும் பங்கமாகுது, ராஜயோகமும் கிடைக்கிது. காரணம் அந்த இடத்துல இன்னொரு கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் இருக்குது. இப்போ இதுதான் விஷயம். இப்போ இதுக்கு என்ன பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல புத்தி கூர்மை இவருக்கு கம்மியாக தான் இருக்கும். புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அந்த மதிநுட்பம் அப்படின்னு சொல்கிறது, அந்த டைமிங் சென்ஸ், குயிக்காக முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் இதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் வயது ஏற ஏற, அதாவது கிட்டத்தட்ட 27, 28, கிட்டத்தட்ட 30 நெருங்கும் பொழுது இவருக்கு அந்த புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அந்த துரிதமாக செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் இதெல்லாமே பெருகிறோம். ஆனால் இவருடைய பிற்பகுதி பின் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். 30 வயதை கடந்த பிறகு முன்னாடி இவரே நினச்சி ஆச்சரியப்படுவார். அந்த அளவுக்கு இவருடைய புத்தி கூர்மை வளர்ந்துருக்கும். இந்த வயசில் நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ஜாதகம் உதாரணமாக எடுப்போம். இப்போது இதில் கிரக நீச்சம் இல்லை. இப்போ இதில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமாகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதில் எடுத்துக்கலாம். இதில் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இப்போ இது எந்த மாதிரியான பலனை தரும்? இப்போ இங்கே ஒரு கிரகம் நீச்சமாயிருக்கு, லக்னத்திலே அமர்ந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ இதுக்கு லக்ன அதிபதியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா லக்னம்னு தொடர்பட்டுனாலே லக்ன அதிபதி என்ன நிலையில் இருக்கார்? லக்ன அதிபதி புணர்ப்பு நிலை, அதாவது சந்திரன் சனி கூட சேர்ந்த நிலையில் இருக்கிறாரு. டிகிரி வயசு பார்க்கும்பொழுது ஒரு 15 டிகிரி 14 டிகிரி விலகலில் இருக்கார். அந்தளவுக்கு புணர்ப்பு இல்லை, இருந்தாலும் சனி கூட சேர்ந்துருக்கார். இப்போ இது என்ன நிலையை கொடுக்குது இந்த ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னால், செவ்வாய் நீச்சமாகுது இல்லையா, இது என்ன நிலையை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் வக்ரம் ஆகுது. இதில் சிலர் முரண்பட்ட கருத்து இருக்கும். ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நேர் எதிர்பலனை தந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வக்ரம் அப்படிங்கிறது நிரந்தர வக்ரம் இல்லையா. இந்த ராகு கேதுக்கு தான் நிரந்தர வக்ரம். அந்த கிரகம் எப்போதுமே
வக்ரத்தில் இருக்கும் அப்படிங்கிற கிரகம், அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய அனுபவத்துலேயும் அந்த விஷயங்களில் நான் முரண்படுறேன். ஏன்னா ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆனதுன்னா அது மேலும் வலுப்பெறுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் நான் பார்க்குறேன். அதாவது 1 மணி நேரம் இருக்க வேண்டிய கிரகம் அந்த வீட்டில் 1.5 மணி நேரமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது பின்னோக்கி போயிட்டு திரும்பியும் ஃபார்வேர்டு பொசிஷனில் முன்னோக்கி வருது. அப்போ 1 மணி நேரத்தில் இருக்க வேண்டியது 1.5 மணி நேரம் வரைக்கும் அங்கே இருக்குன்னா அங்கே ஏதோ ஒரு வேலையை கூடுதலாக செய்யுது, அல்லது பொறுமையாக செய்யுது, அல்லது ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக செய்யுது. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது குரூரமாக இருக்கலாம், அது வந்து ரொம்ப இனிமையானதாக இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுது, பொறுமையாக செய்யுது, நிதானமாக செய்யுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி தான் எடுத்துக்குமே ஒழிய ஒரு கிரகம் நீச்சமாயிட்டு அந்த இடத்துல வக்ரமானதுன்னா அது உச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்போது இங்கே வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு, அதே நேரத்தில் வக்ரமாக இருக்கார். இப்போ இது வந்து உச்சத்துக்கு உண்டான பலனை தருமானா அப்படிலாம் கிடையாது. நீச்சம்தான், ஆனால் பலன் வந்து கொஞ்சம் அந்த நீச்சத்துக்கு உண்டான பலன்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு செய்யும். கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, பயந்தாங்குழி அப்படின்னு சொல்கிறத விட பயப்படுவான், ஆனால் அந்தளவுக்கு ஓடலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயந்து ஓடுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது என்ன காரகத்துவம், சகோதரத்தை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய வீர தீர செயல்களை குறிக்கக்கூடியது, துணிஞ்சு நிற்கக்கூடிய அந்த தைரியத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இது வந்து இந்த காரகத்துவத்துக்கு உண்டான அந்த செவ்வாய் வந்து நீச்சமடைகிறதுனால என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால், முதல்ல கொஞ்சம் பயந்தாலும் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருமே அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் உச்சத்துக்கு உண்டான செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த தைரியத்தை நீச்சத்துக்குள்ள இருந்தாலும், வக்ரமாகவே இருந்தாலும் நீச்சத்தில் இருந்த செவ்வாய் வந்து அதை கொடுக்காது. இப்போது வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நீச்ச ஸ்தானத்தில் உதாரண ஜாதகங்களில் ஏற்கனவே இது எடுத்து வச்சிருக்கிறது. இப்போ இதிலேயே வந்து பார்த்துப்போமே, இதில் வேறு கிரகம், இதில் ஒரு 2 கிரகம் உச்சமாக இருக்குது. இப்போ இதில் நீச்ச கிரகம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம நீச்ச கிரகத்தை மட்டும் எடுத்து வச்சு பார்ப்போம். இப்போது இங்கே வந்து சனி நீச்சம்னு வச்சுப்போம். இந்த ஜாதகத்தில் சனி நீச்சம், ஆமாம் இல்லையா, கடக லக்னத்துக்கு சனி வந்து நீச்சமாகிறார். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், சனி வந்து நீச்சமாகிறாரு, ஆனால் வக்ரமாக இருக்கார். அதே நேரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ராகுவும் கேதுவும் தான் நிரந்தர வக்ரம் அப்படின்னு சொல்லி. அப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இந்த இடத்துல சனி நீச்ச பலனை செய்ய மாட்டார். இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற நுட்பம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிரகம் வந்து நீச்சமாகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பலம் குறைந்த நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் சத்பலத்தில் பார்க்கும்போது அதுக்கு சில நேரங்களில் பலம் கூடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மொத்த பலங்கள், அதனுடைய காலபலம், சேஷ்டபலம், இப்படி ஒரு சில அளவுகள் இருக்குது. ஒரு அந்த பலத்தில் 6 வகையான பலங்களில் இது வந்து எந்த பலத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுல ஒரு வகையான பலம் தான் இந்த ஸ்தான பலம்னு சொல்கிறது. அதில் தான் நீச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீச்சம் ஆகிடுச்சு அந்த கிரகம், சனி நீச்சம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து நீச்ச பலனை தருமா அப்படின்னு கேட்டால், அதாவது உடல் உழைப்பை குறைச்சிரும், உழைக்கவே மாட்டான், ஆரோக்கியத்தை வந்து குறைக்கும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பான், அப்படி மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம் வந்து இந்த கிரகம் வந்து வக்ரமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த வக்ரமான நட்சத்திர சாரம் பார்க்கும்போது ராகு கேது உன்னுடைய நட்சத்திரங்கள், அதாவது நிரந்தரமாக செயல்படக்கூடிய வக்ரமாகவே செயல்படக்கூடிய ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் வக்ரமாயிட்டு நிற்கிறார் சனி. அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த நீச்சத்துக்கு உண்டான பலனை செய்யாது. கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி பெற்ற நிலையில் உள்ள பலனை செய்யும். உச்சத்துக்கு உண்டான பலனை செய்யுமா அப்படின்னா இல்லை, அதுவும் இல்லை. ஆட்சிக்கு உண்டான பலனை செய்யும். அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போ சனி என்னெல்லாம் பண்ணுவார், சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, கொஞ்சம் நிதானமான செயல்படக்கூடிய திறமை, இது எல்லாமே குறிக்கும். நேர்மை நீதி அப்படிங்கிறது வந்து கிரக சேர்க்கை, கிரக பார்வை பொறுத்து இருக்குது. இப்போ இங்கே சனிக்கு எந்த கிரக சேர்க்கையோ பார்வையோ இல்லை அப்படிங்கிறதுனால நேர்மை நீதி நேர்மைக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ வந்து இங்கே இந்த சனி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு கிரகத்துலேயும் அந்த இது பார்ப்போம் இல்லையா, நாடி பிடிக்கி பார்க்குறது, அதாவது பல்ஸ் பார்க்குறது, அதை வச்சு இப்போது நான் சொன்ன முறைகள் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு கிரகம் வந்து நீச்சம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த நிலையில் இருக்குது, எந்த பலத்தில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நின்ற நிலைகள், ஸ்தானம், இந்த நட்சத்திர சாரம், இதெல்லாம் பொறுத்து இருக்குது, கிரக பார்வை இதெல்லாம் பொறுத்து இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணம், இந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சனி நீச்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த இடத்துல சனி வந்து பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, ஆனால் கூட இருக்கிறது வந்து குரு. ஆனால் கிரக சேர்க்கை வந்து அந்தளவுக்கு நெருக்கமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறதுனால அந்த முன்னாடி பார்த்த பலன் இருக்கு இல்லையா சனி, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிற பலன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து நீச்சத்துக்கு உண்டான பலனை செய்ய மாட்டார். அப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி நீச்சம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒரு சில விஷயங்களில் ரொம்ப நெருக்கடியை கொடுக்காது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கும்.
இப்படி வந்து ஒரு ஒரு விதமான கலப்பு பலன்களை கொடுக்கும். ஒரு கிரகம் சேர்ந்ததுன்னா என்ன, ஒரு கிரகம் சேரலை, தனித்து ஒரு கிரகம் நீச்சமாகுது அல்லது நீச்சமாயிட்டு வக்ரமாகுது அப்படின்னா எப்படி அப்படிங்கிற சில விளக்கங்கள் இந்த ஒரு ஜோதிட வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.